செய்கிறான் என்று வேதனை நாம் கலந்து நல்ல குணங்கள் கொண்டு வேதனை உணர்களை நம் குழந்தையோ அல்லது மற்றவர்களோ வேதனையான செயல்களை செயல்படுத்தும் போது அதை கண்ணுற்று பார்க்கப்படும் போது அந்த மனித உடல் அந்த மனித உடலை பதிவாக்கிக் கொண்டது அதனின்று வெளிவரும் உணர்வலைகளை நம் கண்ணின் காந்த புலனறிவு கவர்கின்றது. நமக்குள் எண்ணத்தின் ரெண்டையும் கலந்து நாம் சுவாசித்தப்பின் அது ஒரு புது கருவாக உருவாக்குகிறது. இன்றைய செயல் நாளை இல்லை, இன்றைய செயல் நாளை எந்த நிலையும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க? ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும், அதை நாம் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தர்ப்பத்தில் நுகரும் உணர்வுகள் நம்மை மாற்றும். அதை மாற்ற கொடுத்த உபாயத்தில் அருள் மகிழ்ச்சி உணர்வுகள் பெற வேண்டும் என்று இதனை நினைத்து அந்த வலுவை இழக்க செய்து நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த அணுவாக நமக்குள் பெற சொல்றவங்களுக்கு அதை நினைக்காமல் சாமி ஆசீர்வாதம் தான் நடக்கிறேன், சாமி ஆசீர்வாதம் தான் நடக்கிறேன், உங்களுக்கு நடக்கிறேன் அப்படி இப்படி அவங்க நான் நடக்கிறேன். இவங்க ஆசையில 2 பேரும் குத்தி போகும் பாலை அவங்களையும் எடுத்து இவங்களையும் எடுத்து அடுத்தவங்களுக்கு ஏற்படாத நிலைகளை செலுத்து. எத்தனைதான் நீங்க சுகமா இருங்க, எத்தனை கோடி பணம் தான் வைத்திருங்க, சுகமான உணவை உட்கொள்ளுங்க. இன்னும் பல 1000 ரூபாய் சேர்த்தெடுத்து ஒரு பதார்த்தத்துக்காண்டி பல ஆயிரத்தை செலவழித்து அதை ரசித்து சாப்பிடணும். இந்த உடல் நீக்குதான் சம்பாதித்த பணம் 1000 செலவழித்து சாப்பிட்டோம் என்ற பெருமை இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நாம் சிறிது வேதனைப்படுவதை உற்று நோக்கினால் வேதனை உணர்வு மீது நுகர்ந்து விடுகின்றது. இந்த விஷத்தின் தன்மை நமக்குள் வளர்ந்தபின் அந்த சுவைத்த அந்த உயர்ந்த சத்தையும் இருக்கெடுத்து விடும். இந்த உடல் நலிகின்றது, நலிந்த பின் அந்த சத்தை சாப்பிட முடியுமோ? அப்புறம் இந்த மாதிரி நமக்குள் இந்த எண்ணத்தின் ஆசை வளர்ந்து விட்டால் நாம் எதைக்கு சமைச்சு சாப்பிட்டோமோ இந்த உடல்ல இந்த உயிரினங்களைத்தான் எது அதிகமாக நேசிச்சு சாப்பிட்டோமோ அந்த எண்ணங்கள் வந்த பின் அந்த உடலுக்கு தான் நம்ம போறோம். ஆக நாம் எவ்வளவுதான் செல்வம் வச்சிருந்தாலும் இந்த செல்வம் நம்மளுக்கு சொந்தம் அல்ல, இந்த உடல் நமக்கு சொந்தம் அல்ல. இன்று நாம் சொந்தம் கொண்டாடும் இந்த உடலை வைத்துதான் நாம் நல்ல உணர்வுகளை நமக்குள் அருள் மகிழ்ச்சி அவன் எடுத்துக்கொண்ட உணர்வினை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று ஒரு குழு இருக்கிறது என்றால் அது தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு ஒரு குழந்தையை கொத்தும் போது அந்த விஷயத்தின் தன்மை புழுவின் அணுக்களுக்குள் படப்பட்டு கொலையின் நினைவில் வரப்படும் போது இந்த விஷத்தன்மை கொலையின் ரூபமாக மாற்றுகின்றது. அதில் உள்ள விஷம், இதில் உள்ள விஷமும் இந்த உணர்வுகள் கொண்டு புழுவே மாறுகின்றது. இன்னொரு கொலை பற்றி கொலை கொட்டாமலேயே இந்த புழுக்கள் பட்டுப்பூச்சிகளை பார்க்கலாம். என்னதான் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்குது, அதுல இருந்து நூல் எடுக்கிறதுக்காக அதுக்குண்டான இறைகளை போடுறோம். அதனுடைய மதத்தை கேட்டுறது கூடு கட்டுறது. கூடு கட்டி உள்ளுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த உணர்வுகள் தனக்குள் எடுத்துக்கொண்ட அது எப்படியோ இதுக்குள் அடைப்படும் போது புதிதாக எண்ணங்கள் தோன்றுகின்றது. அடைபட்டு விட்டதே என்ற தன்னை மறந்து தான் தான் சுற்றி கொண்டது என்ற நிலை இல்லாதபடி இதற்குள் அடைப்பட்டு வெளியே செல்ல வேண்டும் என்று பறக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றுகின்றது. அந்த உணர்வுகள் தோன்றும் போது அந்த உணர்வுகள் வளரப்பட்டு இதற்கு வலுவான எண்ணங்கள் வெளிப்படும் உணர்வுகள் இது நீளமாக இருக்கிற புழு குறைஞ்சி இந்த சத்தெல்லாம் சுருக்கி ரெக்கைகள் மறைத்து பல்வலுப்பட்டு இதை உடைச்சிட்டு வெளியில வரும். இதை உடைச்சிட்டு வெளியில வந்தா மனிதன் என்ன செய்யறான்? இது புழு உள்ளுக்கு கூடு கட்டிடுச்சு, உள்ளுக்கு போயிடுச்சுன்னா உடனடியா தண்ணியில போட்டு கடைசி மதத்தை லேசா எடுத்து இந்த இதை எடுத்தானோ நூலா எடுத்துக்கிறான். இது கத்திரிச்சுன்னா அதனால காந்திஜி சொன்னார், நீ சுடுதண்ணியில போட்டு அதை கொதிக்க வைக்காத, நீ கொட்டு. இது யாராவது உடைகளை இது பண்றாங்களோ அந்த சுடுதண்ணியில வேகிற மாதிரி இந்த பட்டுச்சலை கட்டினவங்களை பாருங்க, அந்த உடல்ல காந்தல் வரும். இதே கதர் ஸ்டோன்ல இருக்கக்கூடிய எழுத்து நீங்க கட்டி பாருங்க, அதுல ஒரு விதமான குளிர்ச்சி வரும். என்ன பாருங்க, சந்தேகம் இல்லை. இதை நம்ம குருநாதர் இதை தெளிவாக எடுத்து காட்டுறார். அது கொண்டான் உணவின் எரிச்சல் அவருடன் கலக்கின்றது. அந்த பட்டுச்சலை கட்டினா அணு இருக்கிற மாதிரி இருக்கு.
என இயற்கை சேதங்கள். ஆனால் இதிலே 10 வருஷங்களை வச்சுதான் மந்திரங்களை சொல்வார்கள். என ஆண்டவனுக்கு உகந்தவன் சுழலில போட்டு கொண்டது என்ற நிலையும், அந்த எரிச்சலின் நிலையில் வரப்படும் போது யாக நிலைகளிலும் நெருப்புகளில் தான் அந்த பொருள்களை போட்டு எரித்து புக மண்டலங்களாக மாற்றி ஒரு மனிதன் சொல்லுக்குள் இந்த உணர்வை பாய்ச்சி அந்த உணர்வை ஏற்றுக்கொள்ளும்படி செய்து இவன் உணர்வு அதுக்குள் சென்றபின் இவன் நிலையை சொல்லிக் கொடுத்த ஒரு நிலையை எண்ணும் போது அவன் தீயிலே வெந்து கரைய பின் இவன் உடலிருந்து வரக்கூடிய எழுத்து வச்சு அதுதான் அந்த மந்திரங்கள் என்ற நிலையை அதரண வேதத்தில் கூறியது. வேதங்களில் அதரண என்பது என்று ஒரு மனிதன் வேதனைப்படுகிறான் என்று நாம் நுகர்ந்தோம் என்றால் நமக்குள் நல்ல குணங்களை அது மாற்றிவிடுகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வுகள் இதை அடக்கின்றது அதரண. இப்ப சாதாரண வேதனைப்படும் மனிதன் உடல் இருக்கு, அதனிருந்து வெளிப்படும் உணர்வுகள் இசை. இப்ப அவன் போய் அம்மம்மா அம்மம்மா என்று அவன் இசை பாடுகின்றானோ அந்த ஒளி அலைகளை நாம் உற்று நோக்கினால் நாம் நுகரப்படும் நல்ல குணத்தோடு இணைந்த பின் இந்த உணர்வுகள் அலறன. நாம் சந்தோஷமா சிரிப்பதை வெடித்து வைத்து அந்த உணர்வின் தன்மை அவரோடு சேர்ந்து நாமும் அழுவோம். அவன் வேதனைப்பட்டு அழுகின்றான். இந்த உணர்ச்சியில் உணர்வுகள் நம்மை அழுக வைக்கின்றது, பதட்டம் அடைகின்றது. ஆக இது அதவன இந்த உணர்வின் தன்மை அதோடு சேர்த்துக் கொண்ட பின் ஒரு வித்தாகி விடுகின்றது. இந்த சார்ந்த குணத்திலிருந்து இந்த வேதனையின் உணர்வுகள் நாம் நுகர்ந்தால் அவை மீண்டும் அந்த வேதனைப்பட்ட மனிதனை என்ன வைக்கின்றது, அந்த வேதனை அணுக்கள் நமக்குள் பெருக்குகின்றது. நாம் வேதனைப்படும் உடலாக மாற்றுகின்றது. அவன் எட்ட தன்மையில் அந்த வேதனைப்பட்டானோ அவன் உணர்வு வேறையாக இருப்பினும் நாம் நமது வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு பொருள் இந்த பிள்ளைக்கு பிடிச்சது அந்த வயது அப்படி ஆகிட்டு நோயாக ஆக பொருள் போய்விடுமே என்ற இந்த ஆசைகள் வரையும் இவருடைய உணர்வு இதனுடன் கலந்து புது வித்தாக இங்கே வருவாங்க. ஒரு மனிதன் அவர் ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோயின் தன்மை கேட்க மனிதன் இவருடைய உணர்வுக்கு மாற்றத்தக்கவாறு இந்த விஷயத்தின் உணர்வுகள் மாறி இவன் ஒரு ரூபத்திற்கு போவான். இதெல்லாம் நான் நேரடியாவே குருநாதர் காமிச்சு ஒவ்வொரு எல்லைகளுக்கும் போக சொல்லிதான் பார்த்தேன். சொல்ற அப்ப இதுக்கு பேர் அதன வேதங்களின் மூலங்களினை புரிந்து கொள். வேதத்தை எப்படி தவறான நிலைகள் பயன்படுத்துகிறது என்ற நிலையை நீ உற்றுப்பார். தவறின் தன்மைக்கு போய்விடாதே. அவர் செய்யும் அனைத்தும் இந்த வேதங்களை அதர்வ வேதம் என்று இந்த உடலின் இச்சைக்குத்தான் கொண்டு வந்தானே தவிர, ஆனால் அருளி என்று மேலும் எதுவோ பெரிந்தோம் என்ற நிலைகளுக்கு அவன் செல்லவில்லை. நாளை செத்தப்பன் இப்ப செத்தப்பன் என்ன செய்வது அப்படின்னா ஆகையினால் இது அகர்வன யஜூர் மீண்டும் சாமன். அந்த வேதனை எண்ணும் போது இங்க நோய்கள் வருகின்றது ஒரு வகையில் ஒரு மாற்றிக்கொள். அதே சமயத்தில் இப்ப நாம் துருவ தியானத்தில் எத்தனை வேதனைப்படும் உணர்வுகள் வருகின்றது. நாம் நுகர்ந்த வாழ்க்கையில் ஒரு காரியம் எதல்ல வேதனை என்ற உணர்வு விஷயத்தை இணைத்து விடுகின்றோம். அதர்வன நம் நல்ல குணத்தை இங்கே அடக்குகின்றது. இன்று நாம் நல்லவர்களுக்கு நல்லதை செய்தோம். பின்னர் நல்லவன ஆனவர் மீண்டும் நாம் நல்லதை சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. முடிச்சு சொன்னதை கேட்பாங்க. அன்னைக்கு எல்லாம் இருந்தது கேட்டாங்க, இன்னைக்கு சூற்றாங்கன்னு சொல்லுவோம். நம்மை கண்டாலே வெறுப்பு வருகின்றது. இப்ப இந்த நினைவாற்றல் தான் இங்கே வருகின்றது. அப்படி இத்தகைய நிலைகளில் நமக்குள் உருவாக்கப்படும் போது இப்ப நாம் காலத்துறவு தியானத்தில் நரம்பெரும் சக்தி பெரும்படி உங்களுக்கு செய்கின்றேன். நீங்கள் எண்ணும் போது கிடைக்கும்படியும் செய்கின்றேன். இதைவிடுத்து இந்த உடலின் இச்சைக்கு நீங்கள் இருவரும் நினைத்தால் அதைத்தான் உங்க உயிர் உருவாக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. ஆனால் குரு பல சிரமங்களை உண்டாக்கி இது எப்படி உருவாகின்றது, உருவருகின்றது, அதிலிருந்து நீ எப்படி மாற்ற வேண்டும் என்ற அரும்பெரும் சக்தியை ஒரு தண்ணி காட்டுக்கொள்வது என்னைக்கு இதெல்லாம் தெரியும். நரக வேதனைப்பட்டுதான் ஒவ்வொரு வேதனையும் எப்படி துன்புறுத்துகிறது என்றுதான் நான் பார்த்தேன். ஆகவே இப்ப இந்த நிலையை எப்போது ஒரு காரியத்தில் தோல்வி அடைகிறால் சோர்வு என்ற நிலையில் உருவாகின்றது. சோர்வு என்ற நிலையில் உருவாக்கப்படும் போது சிந்திக்கும் வலு இழக்கப்படுகின்றது, மாற்றங்கள் ஆகின்றது.
சிந்திக்கும் தன்னை மாற்றமாக போகும்போது அடுத்து தான் எண்ணியபடி நடக்கலை என்றால் விஷமாகின்றது. வேதனை என்ற உணர்வு மூன்றும் சேர்த்து கருவாக்கி இந்த உயிர் அந்த அணுவாக உருவாக்கி மீண்டும் நான் நினைத்தேன் மறவில்லையே என்று எண்ணுவதும் சாமி சொன்னால் இதை நான் கிடைக்கலையேங்கிற உணர்வை சேர்த்துதான் நீங்க வளர்க்கும். சீக்கிரம் தான் போக முடியும். மற்றவரை இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்ததை நாம் வலுகொண்ட நிலையை சாமி எண்ணுவீர்கள், சாமி சொன்னதை விட்டு விடுவீர்கள். இப்ப வயல்ல கொண்டு போய் இந்த கலையை எடுங்க அப்படின்னு சொன்னா கலையை எடுக்கிறது பதில் நாம் அந்த செடி முளைச்சியே தட்டி விட்டா என்ன பண்ணுவோம்? நல்ல வித்தனை அங்கேயும் கொடுக்குறீங்க, களை எடுங்கன்னு சொன்னா எதுவுமே சேர்த்து கலையை எடுத்து விட்டா என்ன ஆகும்? இதுவும் போச்சு. நாம் சொன்ன அருஞான வித்தை களை நீக்கும் போது களை நீக்குவதற்கு பதில் அதையே வீழ்த்தி விடுகின்றோம். இப்போ இது என்ன செய்யுது? உங்களுக்குள் நல்ல குணத்தை உயர்ந்த நிலைக்கு செல்லப்பட கொண்டு இந்த உணர்வுகள் ஆதரவன இது அடக்கி இதனை இணைந்து யஜூர் ஒரு அணுவின் தன்மை அடைந்து விடுகின்றது. மீண்டும் உங்க நினைவு எதிரே வரும். இந்த காரியத்தினை நிறுவும்போதுதான் தன்னை சோர்வடைய செய்யும் வேதனை என்ற நிலையை உருவாக்கி கொண்டது. இதன் வழி வரிசையில் நாம் எப்படி பொருளிலிருந்து மனிதனாக தோன்றும் வரையிலும் வளர்ச்சியடைந்து வந்தமோ தன்னை காட்டும் வலுகொண்ட உணர்வு மீள வேண்டும் என்ற உணர்வை அதற்குள் சேர்த்து இந்த உணவின் தன்மை உடன் மாற்றத்திற்கு அதன் வலுவை சேர்த்து அதன் நிலையை எடுத்து பரிணாம வளர்ச்சி ஆகி அதன் வலுவை தொடர் கொண்டு வந்தது. இத்தனையும் கடந்து வந்த மனிதன் மீண்டும் தன் இச்சையின் உணர்வொன்று நிறைவேறவில்லை என்றார் சோர்வும் வேதனையும் இது உருவாக்கும் அணுவின் தன்மை உறப்போது நல்ல குணங்களை அடக்கும் அதர்வன இதை அடக்கும் பின் அதோட இணைந்து செயலாக்கும் அந்த உருவான கருவாக நம் உயிர் உருவாக்கி விட்டார் யஜூர். மீண்டும் சாம அழகே எண்ணும். இப்ப நாம் இத்தகைய நிலையில் எடுக்கப்படும் இத மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் ஈஸ்வரா பெரும் அரும்பெரும் சக்தி உங்கள்கிட்ட கொடுக்கிறது. ஒரு நிமிஷம் எண்ணி எடுப்பதற்கு என்ன அந்த துருவ மனுஷன் அசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா அவரிடம் வேண்டும். இது என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று இணைத்துக் கொள்ளும். இந்த வேதனை என்ற உணர்வை இது அடக்கி அகலன இதனை உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்து அந்த அணுக்களை பெருக்கினால் நம் எண்ணம் அடுத்து என்ன செய்யும்? அந்த துருவ மகிழ்ச்சியை என்ன வைக்கும். அப்ப யஜூர் அந்த வித்தனை நமக்குள் வளர்க்க வேண்டும். இப்படி அந்த உணர்வின் தன்மை நம் வாழ்க்கையில் எத்தனையோ கோடி குணங்கள் உண்டு. ரோட்ல போகும்போது ஒருத்தன் வேதனை படுறான், அடப்பாங்க நல்ல மனுஷரா இப்படி ஆயிட்டதே என்ற நிலைகள்ல யாரு பெற்ற பிள்ளையோ அது வந்து பழிவு கொண்ட மனமும் இரக்கம் கொண்ட மனமும் தர்மம் செய்யும் எண்ணங்கள் கொண்டவனுக்கு இந்த நிலைதான் எண்ணி ஏங்கிதான் தர செய்யும். இந்த எண்ணம் இருந்தால்தான் நாம் அவனுக்கு உதவியே செய்யும். இல்ல அவனா அதர குணங்கள் கொண்டு நான் வேடிக்கை பார்த்து போயிட்டாதான். அப்ப நான் இந்த உணவின் தன்மை எடுத்தாலும் இந்த அசுர உணர்வுகள் இவருக்கு விஷம் இருந்தால் மற்ற என்ன செய்யுது? அது மாடுகள் ஒன்று செத்து போச்சுன்னா பார்த்துட்டு போகும். இந்த யானையே பாருங்க தன் இனம் செத்து போச்சுன்னா அன்னைக்கு சேர்ந்து கூட இருந்து பண்ணிட்டு ஒண்ணு செயல்படுத்த முடியாது. ஆனா புலியுமே ஓனாய் இதெல்லாம் பார்த்தோன்னா தனக்கு இறக்கி இருக்குதான் தான் மோந்து வரும். கெட்டு போச்சா நல்லதா இருக்க நமக்கு இறையாக மாறும். தன் உணவின் தன்மை இது நுகர்கின்றது. ஆனால் யானையும் மற்ற இனங்களை சார்ந்தம் கொண்டவன் இதை ஐயோ தன் இனம் போய்விட்டதே என்று அது பார்த்து விட்டுதான் போகும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இதை கொன்று புசிக்கும் உணர்வு கொண்டு நுகர்ந்து பார்க்கும் இந்த ரெண்டு வித்தியாசத்தை அங்க காட்டுக்கு இதெல்லாம் அனுபவபூர்வமாக கொடுக்கும். இதை போல நாமும் ஒரு காரியம் சித்தி ஆகவில்லை என்றால் அடுத்த அந்த நோயாளியை பார்க்கிறோம் வேதனைப்படுகிறார் என்று பார்த்தால் எந்த பதிவும் அன்பும் பாசம் கொண்ட மனதுதான் மனிதனாக வளர்ந்தது. எதனையுமே அரவணைக்கும் சக்தி. ஆனால் சீதா நாம் அந்த நல்ல குணங்கள் வரப்போகும்போது நல்ல குணங்கள் நம்மள அரவணைத்து செயல்படும். இருந்தாலும் இந்த நல்ல குணங்கள் கொண்டு விஷம் என்ற நிலையில் கேட்டு இதனுடன் இணைத்து விட்டால் நம்மை பிரிக்கவே வேண்டும். அந்த வேதனை படுகிறான் என்ற உணர்வை சேர்த்த பின் நம் நல்ல குணங்களை இது நுகர்ந்த பின் இந்த உயிர் அதனுடன் நினைத்து அறவன யஜூராய். அப்போ அவன் உடனே விளைந்த தீமைகளை நமக்குள் விளையும். இது தடுக்க வேண்டும் அல்லவா? உங்கள்கிட்ட 1000 கொடுத்திருக்கிறேன்,
நீ நுகர்ந்து உபகாரத்தை செய்யறீங்க. இது மனிதன் அதை செய்ய வேண்டும். இதுக்காக நோயை நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிப்பாரு. நாம் பார்த்தால் அடுத்த நிமிடம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் அந்த தீமை புகாது தடுத்து அந்த உணர்வை மகிழ்ச்சி உணர்வை சேர்த்து அந்த இதை அடக்க வேண்டும். நாம் பார்த்த மாத்திரத்திலேயே அது நமக்குள் செயல்படும் நிலையை தடுப்பதற்கு ஈஸ்வரா என்ற அந்த துரு நட்சத்திரத்தின் துரு மகிழ்ச்சி நான் சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இந்த உணர்வினை கலந்து உணர்வு செய்யணும். இதை அடக்குதல் அறவன. நாம் எப்படி தனித்தனியாக விளையும் குழம்புகளில் எத்தனை வகை ருசிகளை மாத்திரம், தனித்தனியாக விளைந்தது எத்தனை சுவையினை வெள்ளத்தை போட்ட அப்போ ஒரு ருசி, ஆனா அதே சமயத்தில் ஜீனியை போட்ட அப்பா அது வேற ருசி. உமா சொல்றோம், இத்தனை வகையில சொல்றோம். வெறும் தோசையை எடுத்து எண்ணெய் தடவை போட்டு ஊற்றும் போது அது ஒரு விஷயம், அதை லேசா மெதுவாக சுட்டு அந்த எண்ணெய் அதிகமா போட்டு அது வேற ருசி. அது மொந்தமாக விட்டு அதனுடைய நிறைய எடுத்து எண்ணெய் தான் லேசா தடவை போட்டு அது ஒரு ருசி. ஒரே மாவுல எத்தனை ருசி வருது. அந்தந்த எண்ணெய் பருவங்கள் அதனுடைய தாக்கும் உணர்வு கொண்டு அந்த சுவையின் தன்மை மாறும். எண்ணெய் அதிகரித்து வைத்தால் எண்ணெய் கட்டம் வரும். இதோட விஷயம் இருக்கு. இந்த உணவின் தன்மை தோசை தமிழ் முதல்ல இருக்கும். அப்புறம் என்ன செய்ய வச்சு அஜீரண சக்தி உணர் கொழுப்பு சத்து அதிகமானது நாம் சுவாசிக்க உணர்வு உண்மையிலே குறைய ஆரம்பித்தால் இது பெறை அஜீரண சக்தி உள்ளார். இதே போன்று நான் அந்த வேதனைப்படுவதை கண்டத்தில் அடுத்த நிமிடமே ஈஸ்வரா அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியை நான் பெற வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று என் ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்றத்தான் நாங்கள் இந்த உணர்வை எடுத்து உள்ளது பாதுகாப்ப உள்ளது தொழில். நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் நுகர்ந்த பின் இதை அநேகமா நம்ம சுழந்து, அதான் சங்கு சக்கர தாய். நாம் உணவின் தன்மை ஒளி அழுப்பிய பின் ஒளி எழுப்பு இந்த உணர்வு உடல் முழுவதும் சுழலும். அந்த சுழலும் போதுதான் அந்த உணர்ச்சி தூங்கி நம் உடலிலே இயக்கும். அதான் விஷ்ணுவுக்கு சங்கு சக்கர உயிரின் உணர்வுகள் பட்டத்தின் இந்த உணர்வின் ஒளி அலைகளை சுழலை செய்கின்றது. நாம் ஒவ்வொரு அணுவையும் அந்த சுழலும் போதும் மோதி அதையும் சுழலை செய்கிறது, இயக்குகின்றது. விஷ்ணுவிலே நம்ம எப்படி உயிர் இயக்குகின்றது என்பதையும் நாராயணன் எப்படி மற்ற தாவரங்களை இயக்குகிறது என்றும் தெளிவாக காட்டுகின்றான் ரூபத்தை போல். இப்ப வேதனைப்படுவதை உணர்ந்த நுகத்தப்பின் இந்த உணர்வு எழுப்பின் என்ன செய்து அந்த உணர்ச்சியின் தன்மை கொண்டுதான் நம்முடைய நிலை. புலி வருது என்றால் அது தாக்கிவிடும் என்று எந்த உடனே இந்த உணர்வுகள் ஒளி எழுப்பி இந்த உணர்வு உடல் பொழுதும் பரவியப்பின் அது சுழற்சியான பின் என்ன செய்து இந்த உணர்வின் தன்மை தன்னை பாதுகாத்த நிலைகளுக்கு பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்கின்றது. அதை எதை உற்று பார்த்து இதே உணர்வுகள் நாம் பாதுகாக்கும் உணர்வுகள் எண்ணும் போது இந்த கண் அந்த இடத்தை நாடி அங்கு அழைத்து செல்கின்றது. நான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். தெளிவா சொல்றேன். நான் கொஞ்சம் சிந்திக்கணும். அதனால அந்த நோயாளியை நாம் பார்த்த உடனே ஈஸ்வரா என்ற அந்த உணர்வில் சேர்த்து இந்த உணர்வில் சேர்த்து இது அடவணை இதை அடக்க வேண்டும். கூட கொஞ்ச நேரம் சேர்த்து அடங்கின பிற்பாடு நாம் என்ன செய்யணும்? இதை உணர்வாக்கிய பின் இந்த வலுவின் எண்ணெய் கொண்டு மகிழ்ச்சியின் அசக்தி அவன் உடலில் படர வேண்டும். அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். அவன் அருஞானம் பெற வேண்டும். அருள் வழியில் அவன் உடல் நலம் பெற வேண்டும். அதனால நவந்து இதை கூட்டிட்டு என்ன செய்து ருசி இங்க வந்தது. அந்த தீமையை நமக்குள் புகாதபடி இந்த உடலில் கலந்து சுவைமிக்கதாக உருவாக்க வேண்டும். அதுக்குத்தான் உபாயத்தை இதைத்தான் நாம் உருவாக்கும். பிரம்மாவை சிறைபிடித்தான் முருகன். தீமை என்ற நிலையில் உடலுக்குள் வராதபடி சீனாதிபதி ஆயுதங்களை வச்சு முன்னென்று நிற்கின்றான் முருகன். இந்த பாதுகாப்பின் தன்மை கொண்டு அப்ப அந்த தீமையின் தன்மை உருவாக்கி தனக்குள் வராதபடி இந்த 6வது அறிவை நாம் தீமை என்று நோந்த பின் அருளின் தொடரை இதை எடுத்து இந்த உருவாக்குதல் வேண்டும். பிரம்மாவை சிறைபிடித்த 6வது அறிவை நாம் தவறினால் நாம் எதை சமைக்கின்றோமோ அதன் வழிதான் நம்ம ருசியும். கார்த்திகேயா அவன் வேதனைப்படுகிறான் என்று அறிய முடிகின்றது. ஆக வேதனைப்படுகிறான் என்றாலும் அவனை காக்க முடியும் என்ற எண்ணங்களும் இருக்கின்றது. இருந்தாலும் அந்த வேதனை தனக்குள் வராதபடி பாதுகாத்து அருளின் சுடரை தனக்குள் உருவாக்கி அந்த ஒளியின் சுடராக நமக்குள் உருவாக்கிய உணர்வு கொண்டு நம் எண்ணங்கள் மீண்டும் அவனை பார்க்கப்படுவது நல்லாக வேண்டும் என்ற உணர்வை தூட்டப்படும். இது அங்கே உச்சி தந்தைய ரிமோட் கண்டுகின்றது. அவன் உணர்வை நமக்குள் அறாதபடி இந்த உணர்ச்சியின் தன்மை பாதுகாப்பு கவசமாக அமைகின்றது.
நமது சாஸ்திரங்கள் அவ்வளவு தெளிவாக கூறுகின்றன. இதை எடுத்து நாம் நினைக்கிறோம், வருஷ கணக்கில் பழகிறோம், வருஷ கணக்கில் செய்கிறோம். நாம் இந்த நிலையை எடுத்து இந்த மாதிரி செய்யுங்கள் சொன்னா நாம எதை சொல்றோமோ அவர்கள் எண்ணத்தை தான் வளர்த்துக் கொள்கின்றனரே தவிர இதை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் தியானத்துக்கு வந்தா பத்தாது. வெறும் தியானத்தை செய்தால் வெறும் பயனில்லாது. எடுத்துக்கொண்ட சக்தியை பயன்படுத்தும் முறையில்தான் தியானத்தின் வலுவை நீங்க அனுபவிக்க முடியுமே தவிர இல்ல சாமி காப்பாற்றுவாரு, சாமியார் காப்பாற்றுவாரு, ஜோசியம் காப்பாற்றும், மந்திரம் காப்பாற்றுங்கிற முறையில நான் ஒண்ணும் உங்களை காப்பாற்ற முடியாது. காப்பாற்றக்கூடிய அவசியமான துப்பாக்கி உங்க கையில கொடுக்குறேன், வரப்போகும்போது சுட்டுட்டேன்னு அது வேண்டும். அவரும் ஞானத்தின் உணர்வை உங்களுக்குள் எடுத்து விட்டால் அந்த தீமை என்ற உணர்வை உங்களால் வீழ்த்த முடியும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு சொல்றேன். இதுல என்ன பிரச்சனை பண்ணி கஷ்டம் வந்துச்சுன்னா கஷ்டம் உள்ளவங்களே தான் கலந்துச்சு ஆசீர்வாதம். ஞானவனி அன்பர்களே அந்த மாதிரி இருக்கு. கஷ்டத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட நிலைமை கேட்ட பின் அதுக்கு உண்டான உபாயங்களை சொல்லி அவங்க நிலைமை மாற்றுறது பதிலாக அவங்க ஊர் சொன்ன உடனே பால்ல பாதாவை போட்டு கொஞ்சம் விஷயத்தை கலந்து விட்டா சாப்பிட்டா இவங்க சாப்பிட்டு நானும் சாப்பிட்டேன் போயிட்டா மயக்கமா இருந்தது, நானும் சாப்பிட்டேன் போயிட்டா மயக்கம் வந்தது. என்ன சாமி என்ன கொடுத்தாரு? எது விஷயத்தை கலந்து போட்டு அது கஷ்டம் கலந்து ஒதுக்கி வைக்கிறது சொல்லு. நீங்க செய்தார்கள். ஏனென்றால் தான் வளர்வதை காட்டிலும் மற்றவர்கள் வளர செய்வதுதான் இந்த குணம். தான் வளர்வதும் இல்லை, மற்றவங்களை வளர விடுறதும் இல்லை. அப்ப நாம் என்ன செய்யணும்? தலை மறைத்து வைத்தால் அந்த மற்ற நல்ல வித்துகளை உருவாக்குவதில்லை. ஆனால் அதை நீக்கினால் நல்ல வித்திற்கு நல்ல உரம் கிடைக்கும். ஆகவே வேதங்கள் கூறிய அதர்வன என்பது போது நம்முடைய வலுவான எண்ணங்கள் எதுவோ இதை அடக்குகிறது. வேதனை என்ற உணர்வு நீங்கள் வேதனைப்படுவோம் நிலையில் இறக்கம், அன்பு, பண்பு, பாசம் என்ற உணர்வுகள் நாம் நுகரப்படும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் இந்த நல்ல குணத்தை அதர்வனை அடக்கி விடுகின்றது. ஆனால் அவனை நம்முடன் இணைத்துக் கொள்கின்றோம். இது பெரிய மனம் இல்லை, யோப்பாமே என்ற நிலையை கொடுக்கின்றோம். ஆனால் அந்த விஷயத்தின் தன்மை நமக்குள் அறிவித்தன பாம்பை நமக்குள்ள வச்சு பாலை வச்சு எவ்வளவு நாள் தான் வளர்த்தாங்க கிடைக்கிறதுனா சீர் தாக்குறது. இதே போலதான் விஷயத்தின் தன்மை நாம் நுகர்ந்தால் இப்படி நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்வீங்க? அந்த வேதனையெல்லாம் வந்துடும். நீங்க எத்தனை பேருக்கு உதவி செய்தாலும் நாம் அந்த துருவ மகிழ்ச்சியான சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் பெற வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று நாம் இதை இறக்கிக் கொண்டு அந்த மகிழ்ச்சியான சக்தி உடலை பட வேண்டும். அவன் அறியாத இருள்கள் நீங்க வேண்டும். மகிழ்ச்சி நல்வட்டத்தில் அவன் வாழ வேண்டும். அவன் அறிஞானம் பெற வேண்டும். அவன் அறுவழியில் அவன் வாழ வேண்டும். அவன் அறியாத நிலையில் அவன் இருளை அகற்றும் சக்தி அவனுக்குள் பெற வேண்டும். அந்த உணர்வு இங்கே நுகர்ந்தீங்கன்னா இது என்ன செய்து உடனே மாற்றி நமக்குள் விளைந்த வைத்த சொல்லை அவர்கிட்ட சொல்லப்படும்போது காதலை கேட்கும் போது உருவான சக்தி அவன் நினைப்பான் நல்லா. அப்ப அந்த எண்ணத்தை அவன் கொண்டு வரப்படும் போது அவன் உடலிலே இந்த தீமையை தடுத்து நினைவை அங்கு கொண்டு போறான். அவன் இந்த உடல் சொந்தமில்லை, எந்த வகையில் ஆனாலும் உடல் அங்க போகுது. இப்ப இதை நீங்க சொல்லாதபடி உங்க எண்ணம் உதவி செய்த பக்கம் மகாசர் இத்தனை உதவி செய்தாரு என்று உங்களை நல்லவரை எண்ணுவாரு. அந்த விஷயத்தின் தன்மை அங்க எது உங்களோட கலந்த உணர்வு அங்க கொண்ட பின் இந்த விஷயத்தின் தன்மை கொண்ட பின் அவங்க கேட்ட உணர்வு எந்த பின் செத்தாருன்னு இங்க வந்துடும். நீங்க உதவி செய்த உடலுக்குத்தான் வரும். பின் அந்த உணர்வு தான் நீங்க உருவாக்கும். ரெண்டு மேலும் இல்லை. அதுக்குத்தான் ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஆறாவது அறிவு எவ்வளவு அழகாக நம்மளுக்கு விரிவுரை எடுத்து கேட்பார். கார்த்திகேயா அறிந்திடும் அறிவு அப்படிங்கிற நிலையும் சேனாதிபதி பாதுகாப்பு நிலை பெற்றவர். ஆனால் பாதுகாப்பு நிலை வரப்படும்போது தீமைகள் உருவாகாதப்ப தீமையை நமக்குள் உருவாக்கப்படி அருண் ஞானத்தின் உணரை நமக்குள் உருவாக்க தெரிந்து கொள்ளும் பிரம்மாவை சரிபடி அந்த மகிழ்ச்சியின் அசைக்கு நான் பெற வேண்டும் என்று உணர்வை செலுத்தி வைத்தால் இது நம்மளுக்கு பாதுகாப்பாக வருகிறது. இந்த ஆறாவது செயலாக்கங்களை இவ்வளவு தெளிவாக காட்டுகின்ற சூட்சமத்தில் என்ன இயக்குகிறது?
இதை பல காலம் விரிவுரை கொடுக்கின்றோம். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல, செல்வமும் சொந்தமல்ல என்கின்றோம். நமக்குள் அந்த அருஞானி உணர்வை உயிருடன் ஒன்றி சொந்தமாக்கிக் கொண்டால் என்றும் நமக்கு இணைந்தே வாழ்கின்றது தீரென்ப நிலையை என்று ஊற்றிக் கொண்டே உள்ளது. அதைத்தான் காலையில் கணவனும் மனைவியும், இது கணவனுக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும், மனைவிக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இந்த துருவ தியான நேரங்களில் எடுத்துக்கொண்ட ஒவ்வொருவரும் தன் மூதாதையான புற தெய்வங்களை நினைத்து ஆக வேண்டும். அவர் உடல்கள் என்று பிரிந்த அந்த ஆன்மா சப்தரிஷி மண்டலத்துடன் முந்தி நாம் செய்ய தவறித்தோம். இது நீங்க காலையில எண்ணும் போதெல்லாம் இன்னொரு உடலுக்குள்ளுக்கு போயிருந்தாலும் அந்த ஆன்மா அந்த உடல் வீழ்த்தி வெளியில வரப்படும் போது நாம் இந்த காலையில் இந்த துருவ தியானத்தில் இருக்கும்போது எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சேர்ந்த எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நினைவு வேண்டும். உடல்பெறும் உணர்வுகள் கரைய வேண்டும். பெருவீடு பெண்ண என்ற தன்னை அடைய வேண்டும். அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். பிறகு இல்லாத நிலைகள் அடைய வேண்டும். எங்க வேண்டியதுதானே என்ன இறந்து காத்து வரப்போகும்போது நாட்டமா இருக்கு. இதே இது என்ன செய்யும், இங்க மேல் நிலைக்கு கேட்டாது. இப்ப நம்ம குறை வந்து கேட்டு அதே சமயத்துல தீட்டுன்னு சொல்றாங்க. எது தீட்டு? தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி போட்டு இதெல்லாம் பாருங்கன்னு சொல்றாங்க. தீட்டு என்பதை நம்ம எண்ணத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அதுதான் நமக்கு தீட்டாக வருகிறது. அதை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள அந்த தீட்டு வரவே வராது. நீங்க வேண்ட சந்தேகம் இருந்தா பாருங்க. நீங்க பக்கத்துல இருக்க போகும்போது நாட்டமான பொருள் இருக்கிறோம், உங்க எண்ணத்தை யாரு கூடயாவது பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நாட்டமான பொருள் வருதான்னு பாருங்க. அடுத்தவங்க பேசி முடிச்சவனே திரும்பி பார்த்தவன ஐயா இங்க நின்று பேசிருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஞாபகம். இந்த உணர்வு வந்து அப்பதான் நாட்டம் தெரியுது, அதுவரையில அந்த நாட்டம் தெரியறது இல்லை. அதனால இதையெல்லாம் நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதற்குத்தான் நாம் அடிக்கடி அந்த நினைவை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவங்க மூதாது குலதெய்வங்களை அமாவாசை சோற வச்சு நீங்க கூப்பிட அதே உடனே நம்ம மண்ணை எடுத்து அவன் எடுத்து வச்சுக்கிறேன் மந்திரகார அதை ஜெபிக்க இந்த ஆன்மா கைவிடப்பட சீப்பூம்பா வேலையெல்லாம் காட்டுறதுக்கு பயன்படுத்தும். நம்ம அதுக்குதான் போறோம். ஏன்னா அதோட வேதத்தின் தன்மை கொண்டு மந்திரங்கள் ஓதி இதுக்கு தெய்வத்துக்கு சக்தி உண்டு, நீ இந்த அபிஷேகத்தை செய்வான் என்ற ஆசை ஊட்டும் போது இது வசியப்படுத்திய நிலையிலே இந்த வாழ்க்கை வாழ்கின்றது. ஆக எந்த அரசன் இதை உருவாக்கி உணர்வின் தன்மை தனக்குள் கொண்டாடணும், இது சரணாகதி தத்துவம். ஆக அரசன் வழித்த நிலையில் அரசன் தான் அவனுக்கு ஆண்டவன் தூதுவன் என்றும் அவன் வழியிலே நாம் வரப்படும் இதைத்தான் அறிவிப்பட்டும். அவன் சொன்னதெல்லாம் கேட்கணும். அன்றைய காலங்களில் இது ஒரு குழு ஒண்ணு உண்டு அரசனுக்கு, இது மக்களுக்கு தெரியாது. அவன் வழியிலே பின்பற்றினால் இந்த மந்திரங்களை சொல்லப்படும் இந்த உணர்வின் தன்மை கவர்வது. இந்த உணர்வின் தன்மை கவர்வதுதான் நாடியாக எழுதுகின்றது இந்த ஆவியின் தன்மை. நாடி வாசிக்கிறேன் என்ற பாருங்க, இன்னைக்கு எழுத்தப்படுகிறது அன்னைக்கு எழுத்தப்படுறது பாருங்க. இன்னைக்கு எழுத்துறது தாராளமா சொல்றாங்க. அந்த ஆவி உள்ளுக வந்தாலும் அந்த உணர்வை சொல்லும்.